வணக்கம் தோழர்களே, வெல்கம் டு ஸ்மார்ட் ஸ்விங் ட்ரேடர்ஸ். நாம் போடுற வீடியோக்களை நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். இப்போது நம்ம பார்க்க போகிற ஸ்டாக் இண்டஸ் டவர். இது ஒரு டெலிகாம் டவர் கம்பெனி. இதோட RE 11.91, செக்டார் PE 11.04, ROE 22.32%. செப்டம்பர் மாதம் 2ஆம் தேதியிலேருந்து ஜனவரி மாதம் 3ஆம் தேதி வரைக்கும் தொடர்ந்து டவுன் ட்ரெண்டில் இந்த ஸ்டாக்கு 315 அப்படிங்கிற லோ ப்ரைஸில் சப்போர்ட் எடுத்திருக்கு. இன்றைக்கி இந்த ஸ்டாக்கு 339 ரூபா 15 லோயஸ்ட்டு ப்ரைஸிலிருந்து 361 ரூபா 20 ப்ரைஸ் வரைக்கும் நல்லா மேலே ஏறிட்டு கிட்டத்தட்ட 5% ஏறிட்டு மறுபடியும் 351 ரூபா 80 அப்படிங்கிற ப்ரைஸில் கீழே இறங்கி க்ளோஸ் வச்சுருக்கு. இது இன்றைக்கி இதோட ட்ரெண்ட் லைனை பிரேக் அவுட் பண்ணிருச்சு. இதோட ட்ரெண்ட் லைன் பிரேக் அவுட் 347 இருக்குது. 347க்கு மேலே க்ளோஸ் வச்சுட்டதுனால இது அதுக்கு மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இது மேலே போனாலும் இதுக்கு 376 ரூபா 50 அப்படிங்கிற இடத்துல அடுத்த ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. ஒருவேளை 376 ரூபா 50 தாண்டி மேலே போக ஆரம்பிச்சிச்சுன்னா இது 391 ரூபாயில் அதுக்கு அடுத்த ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. மார்க்கெட்டோட கண்டிஷன் கொஞ்சம் ஃப்ளக்சுவேட்டாக இருக்கிறதுனால கேர்ஃபுல்லாக ட்ரேட் பண்ணுங்கள். இப்போது நம்ம பார்க்க போகிறது GLS. இது ஒரு ஃபார்மாசூட்டிக்கல் கம்பெனி. இதோட PE 29.54, செக்டார் PE 28.72, ROE 20.19%. இது 16th செப்டம்பர்லேருந்து டிசம்பர் மாதம் 30ஆம் தேதி வரைக்கும் தொடர்ந்து டவுன் ட்ரெண்ட்லேயே வந்துட்டு இருந்த இந்த ஸ்டாக்கு அதோட லோயஸ்ட் ப்ரைஸான 955 அப்படிங்கிறத தொட்டுட்டு அதில் சப்போர்ட் எடுத்திருக்கு. இன்றைக்கி இந்த ஸ்டாக்கு 1005 ரூபா 20 1074 ரூபா வரைக்கும், அதாவது கிட்டத்தட்ட 5% விலை ஏற்றம் காமிச்சு பின்னாடி இறங்கி 1065 க்ளோஸ் வச்சுருக்காங்க. இதோட ட்ரெண்ட் லைன் பிரேக் அவுட் 1038 தான் இருக்குது. அதனால் அதை பிரேக் பண்ணிருச்சு. இப்போது இது இந்த ஸ்டாக் மேலே ஏறும் பட்சத்தில் இதோட அதுக்கு அடுத்த ரெசிஸ்டன்ஸு 1111 ரூபாயில் தான் இருக்குது. ஒருவேளை 1111 தாண்டி க்ளோஸ் வச்சாங்கன்னா இது 1223 ரூபா வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. கவனமாக இருங்க. எப்போவுமே ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ் வச்சு ப்ராஃபிட்டை கொஞ்சம் கொஞ்சமாக நகட்டிகிட்டே போகிறது தான் பாதுகாப்பானது. இப்போது நம்ம பார்க்க போகிற ஸ்டாக்கு NTPC. இது பவர் ஜென்ரேஷன் கம்பெனி. இது ஒரு லார்ஜ் கேப். இதோட PE 15.78, செக்டார் PE 23.29, ROE 12.95%. 3rd அக்டோபர்லேருந்து ஜனவரி 2ஆம் தேதி வரைக்கும் தொடர்ந்து டவுன் ட்ரெண்ட்லேயே வந்துட்டு இருந்த இந்த ஸ்டாக்கு இதோட 52 வீக் லோவான 296 தொட்டுட்டு அதிலிருந்து சப்போர்ட் எடுத்திருக்கு. நீங்கள் லாங் டைம் இன்வெஸ்ட் பண்ணுற ஐடியாவில் இருந்தீங்கன்னா இது நல்ல டைம். இந்த ஸ்டாக்கை கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கி சேர்த்துக்கலாம். ஏன்னா இது 52 வீக் ஹையில் இருந்து 50% கிட்ட வீழ்ச்சி ஆகிருக்கு. இன்றைக்கி 312 ரூபா 55 அப்படிங்கிற லோ ப்ரைஸிலேருந்து 324 ரூபா 30, அதாவது கிட்டத்தட்ட 5% ஏறி பின்னாடி 321 ரூபா 35 க்ளோஸ் வச்சுருக்காங்க. இதோட ட்ரெண்ட் லைன் பிரேக் அவுட் 330 தான் இருக்குது. இதோட ட்ரெண்ட் லைனை பிரேக் பண்ணாலும் கூட இதோட ரெசிஸ்டன்ஸ் பிரேக் அவுட் 341 இருக்குது. அதையும் தாண்டி க்ளோஸ் வச்சதுன்னா ரொம்ப நல்லது. 341க்கு மேலே ஏற ஆரம்பித்தாங்கன்னா இதுக்கு அடுத்த ரெசிஸ்டன்ஸு 372 இருக்குது. 372 ரெசிஸ்டன்ஸையும் கட் பண்ணி மேலே ஏற ஆரம்பிச்சிச்சுன்னா 404 அதுக்கு அடுத்த ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. கேர்ஃபுல். மார்க்கெட் கண்டிஷன் ஃப்ளக்சுவேட்டாக இருக்கிறதுனால கவனமாக ட்ரேட் பண்ணுங்கள். இது வரைக்கும் நான் உங்களுக்கு கொடுத்துருந்த எல்லா தகவலுமே கல்வி நோக்கத்துக்காக மட்டுமே. நான் செபி ரெஜிஸ்டர் அட்வைசர் இல்லை. எந்த ஒரு ஸ்டாக்கையும் தேர்ந்தெடுக்கிறதுக்கு முன்னாடி நீங்களும் ஆராய்ந்து தேர்ந்தெடுத்து முடிவு செய்கிறது தான் நல்லது. சரியா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கட்டாயமாக லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் எனக்கு இது சம்மந்தமான தகவல் கிடைக்கும், உங்களோட வியூஸும் தெரியும். அண்ட் மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.
தேங்க்யூ வெரி மச் ஃப்ரெண்ட்ஸ். பை. See you.